வணக்கங்கய்யா. ஒரு அன்பர் பின்வருமாறு கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா. ஐயா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் போன்ற சமூக வலைத்தளங்களில் பல வீடியோக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அவையெல்லாம் ஒரு விதமான ஆசையையும் ஏக்கத்தையும் தானே தூண்டுகிறது. அவங்க எல்லாம் எப்படி வாழ்கிறாங்க பாரு, நீயும் இருக்கியே, என்னத்த வாழ்க்கை வாழுற என்று ஒப்பிட்டு செய்கிறது தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகிறது. நம்மளால் முடிந்தது தான் நம்ம செய்ய முடியும் என்று நம்ப அறிவிற்கு தெரிந்தால் கூட அதையும் மீறி ஒரு வித ஏக்கத்தை, ஆசையை தூண்டிவிடுகிறது. இது கூட பரவாயில்லை ஐயா, ஆனால் உன்னால் என் அளவிற்கு முன்னேற முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது என்று மட்டம் தட்டி பேசும்போது மனம் இன்னமும் நொந்து விடுகிறது. அவர்கள் முன்பே முன்னேறுகிறோம், வளர்கிறோம் என்றால் சரி, இல்லை என்றால் மனம் அதை நினைத்தே வருந்துகிறது. உங்களோட ஞான புரிதல் புரிகிறது. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும்போது இறைவன் மீது கோபம்தான் வருகிறது ஐயா. அதாவது நாம் இந்த வரம்பருவம் வருகன்னுட்டு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். நீங்கள் முடிஞ்சால் அதை படித்து பாருங்கள். அதாவது நாம் என்ன செய்யணும், என்ன அடையணுங்கிறத நீங்களாக முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணி உங்கள் முடிவோடு இருந்துக்கிடுங்க. நீங்கள் அது வேறு ஏதாவது மற்றதெல்லாம் அந்த முடிவுக்கு விரோதமாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிராகரிச்சிடுங்க. உங்களுக்கு உங்கள் முடிவை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஒன் பாயிண்டடாக ஆனால் தான் உங்கள் செயல் அதை நோக்கி இருக்கும். நீங்கள் மல்டி டைமென்ஷனில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் செயல், உங்களுடைய பயணம் திசை திரும்பி போக ஆரம்பிச்சிடும். ஒன் பாயிண்டடாக போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா அதனால் நாம் எந்த ஒரு நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு நல்ல நிலை அடையணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல நிலை அடையணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது அடுத்தவங்க சொல்கிறத வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்களாக முடிவுக்கு வாங்க. அவங்க சொன்னதுனால இல்லை, நீங்களாக முடிவுக்கு வரதாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நீங்களாக முடிவு பண்ணுங்கள். ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு அந்த முடிவை அடைகிறதுக்கான எனர்ஜி தானாக அவங்ககிட்ட இருந்து வரும். அதனால் நீங்களும் உங்கள் எனர்ஜி மாதிரி தான் நீங்கள் பிரயாணம் பண்ணணும் ஒழிய, அப்புறம் அடுத்து நீங்கள் அந்த பிரயாணத்தில் தடங்கல் பண்ணுற மாதிரி வேறு யாராவது டைவர்ஷன் அவங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் திரும்பிங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி போயிடுவீங்க. அதனால் அதெல்லாம் சாபமாக ஆயிடும் அது. அதனால் நீங்கள் வரத்தோடு பயணம் பண்ணுங்கள், சாபத்தோடு பயணம் பண்ணாதுங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் படித்து பாருங்கள். வரம்பருவம் வருகன்னு நம்ம மேகசினில் போட்டிருக்கிறோம், அதை படித்து பாருங்கள்.